வணக்கம் மக்களே, இது வாழ்க்கை பயணத்தில் நாள் 66. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமே ஒரு 11 o'clock போல் ஏஞ்சி குளிச்சு பேண்ட்லாம் மாட்டின்னு பசிக்குதுன்னு சொல்லிட்டு தட்டை எடுத்துட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். பார்த்தா நம்மளே சாப்பாடு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது. சரி நம்மளும் போட்டு பக்காவாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டதும் காலேஜ் போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனையிலே இருந்தேன். அதுமா போகலான்னு முடிவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பெல்ட்டு நான் எப்பவுமே போட மாட்டேன். சரி இந்த பேண்ட்டு கொஞ்சம் அவுற மாதிரி இருக்குன்னு பெல்ட் போட்ட ஒரு சேஃப்டி கோசம். அப்புறம் கஷ்டப்பட்டு பெல்ட்டெல்லாம் போட்டு முடிச்சு ஒரு பிச்சை கேட்கலான்னு பார்த்தா நம்ம மூஞ்சி இன்னும் தூக்கத்துலேருந்து தெரியல. சரி அதை விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம காலேஜ் போக கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து காலேஜ் போயிட்டு கிளாஸில் போய் உட்கார எல்லாரும் ஆடிட்டோரியம் போனாங்க. எதுக்குன்னு பார்த்தா ஏதோ ஜும்பா கிளாஸ் போல் இன்றைக்கி மட்டும் டீச் பண்ண ஒரு 4 பேர் வந்தாங்க. அவங்க ஸ்டேஜ் மேலே ஆடிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து எங்களை ஆட சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எங்கள் பாட்டுக்குன்னு ஆரம்பித்தோம். சரி ஆடி அப்படியே காலேஜும் முடிஞ்சிச்சு. ஸ்ட்ரெயிட்டாக மெட்ரோ பிடிச்சிட்டு கிளாஸ் போகலான்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப டயர்டாக அந்த காரணத்தினால் கிளாஸ் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிட்டு போகிற வழியில் ஒரு ஜெல்லி ஜூஸ் குடிச்சு ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போகிறேன். நம்ம அணி நண்பர் நம்மளை பார்த்து நெகிரினே இருந்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு தூக்கி தோளில் போட்டேன். ரொம்ப அட்டகாசம் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி அதுக்கப்புறமா நானும் போர் வச்சதுனால கொஞ்சம் நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால் நீங்கள் மட்டும் அவுட் சைடில் வாங்கி சாப்பிட்டுக்கோன்னாங்க. நம்மளும் காடியை பெருட்டி வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டு அந்த நாளை நம்ம அப்படியே முடிச்சிட்டோம். டாடா பாய்.